மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். அம்பாசமுத்திரம், மார்ச் 30. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் இன்று காலை தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முனைவர் நத்தம் சிவசங்கரன் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஏர் உழவு கலப்பையுடன் மாட்டு வண்டியோட்டி ஊர்வலமாக வந்தார். கூனியூர் கிராமத்திலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தில் பத்தமடைப்பாய், காரக்குறிச்சி பானை, நெல் நாற்று, மரச்செப்பு பொருட்கள், வாழை உள்ளிட்ட அம்பாசமுத்திரம் தொகுதியின் அடையாளங்களை எடுத்துக்காட்டும் பொருட்கள் அணிவகுத்து கொண்டுவரப்பட்டன. மேலும் தொகுதி தேவைகளை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பதாகைகளும் ஏந்தப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் ஆரோக்கிய ஜெகன், வணிகர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் செட்ரிக் சார்லஸ், தலைமை தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்தராஜ், சுற்றுச்சூழல் பாசறை மாநில துணைச் செயலாளர் சுந்தர், தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில துணைச் செயலாளர் கொம்பையா, தொழிற்சங்க பொறுப்பாளர் பர்னபாஸ், மாவட்ட வணிகர் பாசறை பொறுப்பாளர் அரவிந்த் சுவாமி, அம்பை தொகுதி பொறுப்பாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். +4 சரியா? நீங்க போன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க. நன்றி சார். என்னோட பேர் முனைவர் நத்தம் சிவசங்கரன். நான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்கு தேர்தல் அலுவலர்கிட்ட வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கேன். எங்கள் கட்சிக்காரங்களோட ஊர்வலமாக வந்து அந்த ஊர்வலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்பாசமுத்திரத்தில் எதுவெல்லாம் இந்த மண்ணினுடைய தொழிலாக இருக்கிறதோ, எதெல்லாம் இந்த மண்ணில் மீட்டெடுக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறதோ, நலிவடைந்த நிலையில் இருக்கிறதோ, அந்த தொழில்களை விவசாயம் அல்லாமல் மற்றவைகளை, விவசாயத்தை நாங்கள் தொழிலாக கருதுவது கிடையாது. அதை தாண்டி 10 மடை பாயாக இருக்கட்டும், செப்பு பொருட்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய விளக்குகளாக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்க கல் இறக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வகையான தொழில்கள் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலேயே பல தொழில்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற ஒரே ஊர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியாக தான் இருக்கணும், திருநெல்வேலி மாவட்டமாக தான் இருக்கணும். அப்படியே அந்த ஊரில் எனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த தொகுதியில் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன். இந்த மக்கள் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை எல்லாரும் முன்னாடியே கொடுத்துட்டு கலப்பணி செய்கிறோம். பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஏனைய பொதுமக்களுக்கும் நல்லா தெரியும், நாங்கள் எந்த அளவில் இப்போ கடந்த 1 மாதத்துக்கு மேலாக களப்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, நான் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைப்போம். இங்கே இருக்க பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அதனுடைய ஆணிவேர் எங்கே இருக்குது, அதற்கான தீர்வுகள் என்ன, எல்லாத்தையுமே விளக்கமாக எல்லாமே பேசியிருக்கோம். நீங்கள் பத்திரிகையாளர் ஏதாவது கேள்வி கேட்டால் அது சம்மந்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு 1 மாசமா தொகுதியில் என்ன மாதிரி கோரிக்கைகளுக்கு அடிப்படையாக இங்கே நான் முதல்ல பார்த்ததே இது வந்து அடிப்படையில் வந்து பல தொழில்கள் இங்கே வந்து சில குடிசை தொழில்கள் இருந்தாலும் கூட அந்த தொழில்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அதை விட தலையாய கடமை இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்ம மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக நெல் விவசாயம் விளைஞ்சி நெல்லை விளைவிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். இங்கே நிறைய வந்து நான் பார்த்த வரையும் சம்பா பயிர் 6 மாத பயிர் போடுறதா நான் பார்க்கல. எல்லாமே குறுவை சாகுபடி தான் நடக்குது. 85 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ள நான் அறுவடை செய்யக்கூடிய குறுவை சாகுபடி தான் அதிகமாக நடக்குது. அந்த குறுவை சாகுபடி நெல் வந்து ஒரே நேரத்தில் வரக்கூடிய நெல்லை இவங்க வந்து அரசாங்கம் சார்பாக இப்போ தனியார் நிறுவனங்களும் அரசும் மாற்றி இங்கே வியாபாரம் மூலமாக வாங்கிட்டு இருக்காங்க.
அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விலைக்கும் தனியார் கொடுக்கக்கூடிய விலைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அரசாங்கம் கிட்டத்தட்ட 3600 ரூபாய்க்கு பக்கமாக கொடுக்குறாங்க ஒரு மூடை. குறைந்தபட்சம் 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மூடை, நெல்லாக இருக்கக்கூடிய ஒரு மூடை, பச்சை நெல் ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய நெல். ஆனால் இதே தனியார் நிறுவனங்கள் 2300 2800 முடிச்சிடறாங்க. ஆனால் அரசாங்கம் ஒரு நெல்லை விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் செய்யறதுக்கு குறைந்தபட்சம் 8 நாட்கள்ல இருந்து 15 நாட்களுக்கு மேலாகுது. இந்த 15 நாட்கள்ல விவசாயிகள் அறுவடை செஞ்ச நெல்லை பாதுகாக்க முடியல. குறிப்பா சொல்லணும்னா அறுவடை செய்யற இடத்துல இருந்து அதை புடைக்கிறதுக்கோ தூத்துறதுக்கோ மூட்டை பிடிக்கிறதுக்கோ கூட ஒரு நல்ல இடங்கள் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முழுக்க பிரதான சாலைகளை மெயின் ரோடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் புடைச்சு தூத்தி இருக்காங்க. அப்ப அதற்கான நெற்களங்கள் இல்லை, அதை சேமிச்சு வைக்கிற குடோன்கள் அரசு சார்பா இல்லை. இதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ரெண்டாவது, அதுல இருந்து இப்ப ஒரு நம்ம இங்க தொழிற்சாலைகளை நம்ம மண் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கணும். இப்ப தவிடுல இருந்து அரிசி சார்ந்து அவள் தயாரிக்கலாம், தவிடுல இருந்து எண்ணெய் தயாரிக்கலாம். இது மாதிரியான ரைஸ் பிராண்ட் ஆயில் சொல்லுவாங்க. இது மாதிரியான வேலைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இது மாதிரியான தொழில்களுக்கு, மண் சார்ந்த தொழில்களுக்கு, சுற்றுப்புறத்துல எந்த வகையான பாதிப்பும் ஏற்படுத்தாத தொழில்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது, வாழை முழுக்க தனியார் வியாபாரிகள், குறிப்பா சொன்னா கேரள வியாபாரிகள் தான் இங்க இருக்கக்கூடிய வாழையை நிறைய செய்யறாங்க. நான் நெல்லை பத்தி சொல்லி, நெல் கூட 85 நாள்ல விவசாயம் முடிஞ்சது, 3 மாசத்துல விவசாயம் முடிஞ்சிருது. ஆனா வாழை 1 வருட பயிர், நேந்திர வாழைக்காய் இங்க இருந்து போடுறோம். இந்த 1 வருட பயிர் 1 கிலோ உற்பத்தி செய்வதற்கு குறைந்தபட்சம் 20 ரூபாயிலிருந்து 22 ரூபா ஆகுது. அந்த மக்கள் கேட்கிற, விவசாயிகள் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுக்கு 25 ரூபா வச்சு கொடுங்கிறாங்க. எங்க ஊர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க நேந்திர வாழைப்பழம். நீங்க இன்னைக்கு திருநெல்வேலியில போய் வாங்கினாலும் 60 ரூபாய் குறைஞ்சி வர வாழைப்பழம் இல்லை. ஆனால் உண்மையிலே விவசாயிகள் கிடைக்கிறது 1 கிலோ 8 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அப்ப அவங்க அடிப்படை ஆதாரமா 1 கிலோவுக்கு 25 ரூபாய் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஓராண்டு பயிர், அந்த ஓராண்டு பயிர்ல முழுக்க நஷ்டம் தான் தெரியுது. நம்மளுக்கு தெரிஞ்சே அவர்கள் 90 நாள்ல நான் தோத்துருன்னு தெரிஞ்சுதான் இந்த மக்கள் நெல் விவசாயம் பண்றாங்க. 1 வருடத்துல நான் தோத்து போயிருன்னு தெரிஞ்சுதான் வாழை விவசாயம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் இந்த மண்ணுல ஒரு குறிப்பிட்ட ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நான் வெற்றி பெறுவேன், கண்டிப்பா அதை நான் செய்வேன். அதே மாதிரி சிப்ஸ் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்கள் நம்ம தயாரிக்க முடியும், அது போன்று செய்யலாம். இன்னும் வாழை நாரிலே நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் நம்ம செய்ய முடியும். அது கைவினை பொருட்களா இருக்கட்டும் அல்லது ஆடையா இருக்கட்டும், நிறைய அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து அதை செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அது போதுக்க செப்பு பொருள்னு சொல்றது, நம்ம சின்ன வயசுல இருந்து நாங்கெல்லாம் விளையாண்டுருக்கோம் எங்க ஊர்ல. ஆனால் அந்த பொருட்கள் இங்க தான் தயாரிக்கிறாங்க, இப்படிதான் தயாரிக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது. அந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய சாயம் கூட ஒரு இயற்கையான சாயம் தான், அது செயற்கையான சாயம் கிடையாது. குழந்தைகள் ஒருவேளை அந்த விளையாட்டு ஜாமான்ல விளையாடும் போது கூட அவங்களுக்கு எந்த வகையான பக்க விளைவு